மாஸ்டர் படத்துலலாம் லாரி முதல்ல நான் பண்ணுற மாஸ்டர் லாரி அப்படின்னு சொல்லி லாரி எடுத்தவர். லாரி எடுத்து லாரி அந்த இடத்துல முதல்ல கவுத்து மாஸ்டர்லாம் அவர் தான் அந்த இது பண்ணதா? நான் மாஸ்டர் ஆனது 2006 மாஸ்டர் ஆனேன். மாஸ்டர் ஆன ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ நான் எம்புரான் இது வரைக்கும் அவர் தான் எல்லா ஜம்ப் பண்ணியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் அவர் ஒரு முக்கியமான என்னோட பெரிய நான் வந்து இவ்வளோ பெரிய மேலே வர்றதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு பில்லர். அவர் விஜய் சார் ஃபோன் பண்ணார். விஜய் சாருக்குலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகுதுங்க. அவருடைய எல்லா படத்துலையும் கண்டிப்பாக அந்த ஜம்பில் இருப்பார். ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். எல்லாரும் நினச்சிருப்பாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 ஜம்ப் பண்ணியிருப்பார். 700-800 இது மாதிரி அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுவார். அவர் பண்ண இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்லேருந்து இப்போ அந்த ஜம்பில் அவர் தவறிட்டார். அது சொல்ல முடியலை. அதான் சொல்கிறேன், எப்படி நடந்ததுன்னே தெரில. அதை இமேஜினே பண்ண முடியலை. அவர் அதை பார்க்குறப்போ எங்களால் பேச்சே வரல அதுக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் ஒரு போர் வீரர் மாதிரி தான் அவர் என்கிட்ட சொன்னது. நான் அந்த மாதிரி நோய் படுக்கையெல்லாம் படுத்து போகக்கூடாது மாஸ்டர், போனால் நான் தொழில் பண்ணும்போது தான் நான் போகணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. மாஸ்டர் வணக்கம். மாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம், நல்லா இருக்கு மாஸ்டர். இப்போ ரீசெண்டாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் அவருடைய இழப்பு தான். பொதுவாக வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து உயிரை பணைய வச்சு தான் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள் முதல்ல அவரை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பழக்கமா, அவருடைய வேலையை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். இல்லை, ஒன்றா வளர்ந்தவங்க தான். அதாவது என்னென்னா எனக்கு ரொம்ப சீனியரு, ஆனால் ஒன்றா வளர்ந்தவங்க. அந்த வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்டர் மாஸ்டர்கிட்ட ஜாயின் பண்ண காலத்திலே அவர் வந்து பயங்கர பிரகாசமாக இருந்தவர். ரொம்ப சீனியர், என்னை விட பயங்கர சீனியரு. ஆனால் அந்த சின்ன பசங்க கூட தான் அவரும் இருப்பார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு காரு இதில் வந்து ரொம்ப முழு தீவிரமாக இருப்பார். எல்லோரும் நினச்சிருப்பாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 ஜம்ப் பண்ணியிருப்பார். 700-800 இது மாதிரி கார். ஏன்னா கடந்த ஒரு 30 வருஷமா 35 வருஷமா அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். ஓகே. இன்னும் சொல்ல போனோம்னா நான் மாஸ்டர் ஆனது 2006 மாஸ்டர் ஆனேன். மாஸ்டர் ஆன ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ நான் எம்புரான் இது வரைக்கும் அவர் தான் எல்லா ஜம்ப் பண்ணியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் அவர் ஒரு முக்கியமான என்னோட பெரிய நான் வந்து இவ்வளோ பெரிய மேலே வர்றதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு பில்லர். அவர் எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட முதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் இருக்கும், கார் ஜம்ப்லாம் பயங்கர எமதோங்கா SS ராஜமௌலி சாரோட டைரக்ஷனில். அந்த படத்துலேருந்து இப்போ மாநாடு, மங்காத்தா, வேலாயுதம், ஜில்லா எல்லா படத்துலையும் அவரோட ஜம்ப் இருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த படத்தில் ஒரு இப்போ நீங்கள் எடுத்து ஒரு கார் ஜம்ப் அப்படின்னு போட்டிங்கன்னா, இது வந்து நான் தமிழ் படங்கள் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி மலையாள படத்தில் இப்போ அதான் எம்புரான் சொன்னேனே, வினோதய சித்தம். இந்த வினோதய சித்தம்ன்ற படத்துக்கான காரணமே அந்த ஆக்சிடெண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு அவர். அவரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கார் ஜம்ப்னு இப்போ ஒரு கார் ஜம்ப் சீக்வன்ஸ் ரெஃபரன்ஸுக்கு பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்பில் நீங்கள் போட்டு அதில் வர்ற கார் ஜம்ப் 10 வருதுன்னா 10ல் 7 அவராக இருப்பார். ஏன்னா அவ்வளோ பெரிய டேலண்டட், பர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அவ்வளோ இருக்கும். ஓகே. இன்னும் சொல்லணுன்னா எம்புரான்னு ஒரு படம் இப்போ பண்ணது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் கான்வேஸ் வந்துக்கிட்டு இருக்கும், வண்டிங்கெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் இது வந்து லடாக்கில் எடுத்தது. ஸோ இதில் வந்து எங்கேருந்தோ அவர் ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டு வந்து அந்த லைனில் ஜாயின்ட் ஆகி இந்த டைமில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பட் நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேருந்தோ நீ ஸ்பீடு வரணும், இந்த லைனெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இந்த சென்டரில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு வண்டி ஓட்டுறவனுடைய மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பார்த்தா இது எதுவுமே தெரியாது, அவனுக்கு மறந்துடும் எல்லாமே. ஏன்னா வண்டி வரணும், வண்டி வெடிக்க போகுது, ஸோ வண்டி கவுல போகுது, இது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமான கணக்கு போட்டால் தான் அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் வரும். அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டில் பண்ணுவார். அவர் பண்ண இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்லேருந்து இப்போ இந்த ஜம்பில் அவர் தவறிட்டார். அது சொல்ல முடியலை. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஜம்ப் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண ரிஸ்க் ஷாட்ஸில்
இதில் ஒரு பெரிய விஷயமே இல்லாத லெவலுக்கு இருக்குது. அந்த ஃபைட் மாஸ்டரும் நல்ல சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க, முழுக்க முழுக்க சேஃப்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த டைரக்டரும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக அந்த சேஃப்டிக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் ரஞ்சித் சாரும். ஸோ எப்படி நடந்ததுன்னே தெரில, அதை இமேஜினே பண்ண முடியலை. அவர் அதை பார்க்குறப்போ எங்களால் பேச்சே வரல அதுக்கு. ஏன்னா ஒன்றா வளர்ந்துட்டோம், நாங்கள் எல்லாருமே ஒன்றா வளர்ந்துட்டோம். எந்த விஷயத்துக்குமே அசந்து கொடுக்காதவர். ஒரு ஷார்ட்டு சரியாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் படத்தில் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். மாஸ்டர் படத்துலலாம் லாரி முதல்ல நான் பண்ணுறேன் மாஸ்டர் லாரி அப்படின்னு சொல்லி லாரி எடுத்தவர். லாரி அந்த இடத்துல முதல்ல கவுத்து மாஸ்டர்லாம் அவர் தான் அந்த இது பண்ணது. ஆமாம், லாரி எல்லாம் ஜம்ப் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் எந்த இப்போ நான் சொன்னது ரொம்ப லெஸ்ஸு, எனக்கு வாயில் சொன்னது சொல்லிட்டேன். அந்த மாதிரி அவர் பண்ண படங்கள் இது தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இப்படி ஆல் ஓவர் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் ஸ்ரீலங்கா படம் ஒன்று பண்ணேன், ஸ்ரீலங்கா படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு ஷாட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ காரு ஓட்டுறதுல அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட். நான் முதல்ல அதுதான் தெரிவிச்சுக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். ஆனால் ஒரு விஷயம் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பெரிய படிப்பறிவு இல்லாதவர். அவர் வாழ்க்கையில் ஒரு மெக்கானிக்காக ஆரம்பித்து அந்த ஸ்டண்ட் யூனியனே நிமிர்ந்து பார்த்து வளர்ந்தவர். இந்த ஸ்டண்ட் யூனியனுக்குள்ளே தான் நான் வரணும், நான் ஒரு காலத்தில் பெரிய கார் ஜம்பர் ஆகணும் அப்படி சொல்லி வளர்ந்தவர். அந்த ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த லெவலில் அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். பைக் ஜம்ப் ஆகட்டும், கார் ஜம்ப் ஆகட்டும், சிம்பிளாக சொல்ல என்ன இது நம்ம பண்ணிடலாம், இதெல்லாம் போட்டுட்டு மிஷின்லாம் வச்சு எதுக்கு பண்ணிக்கிட்டு, நம்ம நல்லா பண்ணலாம் அப்படி தான் சொல்லுவார். அவர் பண்ண சாகசங்கள்லாம் சொல்லி போட. ஆனால் பெரிய படிப்பறி இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன்ல. இப்போ யாருன்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ஹீரோயின் பேசிட்டு வெக்கப்பட்டு ஒதுங்கிடுவார். ஐயோ எனக்கு அதே மாதிரி டைலாக் பேச மாட்டேன், அதுக்கு வெக்கம் இருக்குது, அவ்வளோ வெக்கப்படுறாரு. ஆனால் எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கார் ஓட்டுறதுல அவ்வளோ பெரிய தைரியசாலி. இப்போ ஒரு ஹீரோயின் பேசுனாங்கன்னா மாஸ்டர் அவங்க ஏதோ பேசுகிறாங்க என்னென்னு புரியல, ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அவர் பேசுகிறது. இப்போது அதான் நான் சொன்னேன்னே, எனக்கு இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே முதல்ல ஃபோன் பண்ணது அங்கே இருந்த ஆர்யா தான் ஃபோன் பண்ணார். ஏன்னா எல்லா ஹீரோ கூடயும் ரொம்ப க்ளோஸாக பேசுவார், ரொம்ப நல்ல டைப், ஒரு பாசிட்டிவான எனர்ஜியான ஆள். ஆர்யா ஃபோன் பண்ணாங்க, விஜய் சார் ஃபோன் பண்ணார். விஜய் சாருக்குலாம் ரொம்ப க்ளோஸாக தெரியும். அவருடைய எல்லா படத்துலையுமே இப்போ ஆதி அவருடைய எல்லா படத்துலையும் கண்டிப்பாக அந்த ஜம்பில் இருப்பார். அவர் தெரியும், சொன்னார் விஜயனே ஃபோன் பண்ணி எப்படி நடந்துச்சு, அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார் அப்படின்னு தான் கேட்டார் விஜயன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டிஆர் சார் ஃபோன் பண்ணி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு செக் போட்டு அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துறேன்னு சொன்னாங்க. இது எதுக்கு கொடுத்துட்டாங்க பெரிய அமௌண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூர்யா சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணி அவங்க குழந்தைகளோட படிப்பு முழுக்க நான் எடுத்துக்கிறேன் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அது ஒரு ஆதரவாக தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாருமே ஆதரவு. நான் சொன்னேன் எல்லாருமே இவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாங்க எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருக்கும் பெரிய ஒரு குடும்பமாக தான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்ட்டு, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு குடும்பமாக தான் இருந்து அந்த குடும்பத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துப்போம். பிருத்திவிராஜ் சுகுமாரன் சார் அங்கேருந்து ஃபோன் பண்ணார் எனக்கு, மோகன்லால் சார், ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சமுத்திரகனி என்ன, ஸோ எல்லாருமே உடனே ஃபோன் பண்ணி கேட்டது தான். அவர் எப்படி எதுக்கு சமுத்திரகனியனுக்கு அது தெரியலன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னானே, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானடா ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு. ஏன்னா வினோதய சித்தம்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ரமேஷ் ஆக்சிடென்ட், ஆமாம், அந்த கார் ஆக்சிடென்ட்னால தான் கதையே மூவ் ஆகும். ஸோ அந்த கார் ஆக்சிடென்ட் அந்த படத்துக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. சமுத்திரகனின்னு சொன்னார், டே இந்த கார் ஆக்சிடென்ட் எப்படியாவது நல்லா பண்ணணும்டா அப்படின்னு. ஆனால் ஒன்றும் பண்ணாதீங்க, ராஜன் தான் பண்ணுறது, அப்படியா நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவர் போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாங்க. வித்தின் ஹவரில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷார்ட் எடுத்தால் ஷார்ட்டை பிரிச்சுட்டார். அந்த ஷார்ட்டு தான் அந்த படத்தினுடைய உயிராக இருக்கும். நீங்கள் என்றைக்கும் ஆனால் அது கிராஃபிக்ஸ் இல்லையா மாஸ்டர்? கிராஃபிக்ஸ்லாம் கிடையாது. அந்த ஷார்ட்டு போய் வண்டி லேண்ட் ஆகி கீழே உழுறப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு தனியாக தெரிச்சு கீழே வந்துச்சு. அவர் உள்ளே போட்டு ஹெல்மெட்டு சேஃப்டி போட்டிருந்தது. நான் பயந்து அலறி அடிச்சுட்டு உள்ளே ஓடி போய் அவரை தூக்குறேன். மாஸ்டர் ஒன்றும் இல்லை மாஸ்டர், எனக்கு ஐயோ என்ன ஹெல்மெட்டு வெளியே வந்துச்சு, என்னென்ன நல்ல ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்னா, அது நம்ம சென்டிமெண்ட் இமோஷனல் ஹெல்மெட் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தார். நான் இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், நீங்கள் வாங்க அப்படின்னா. எனக்கு ஒன்றும் இல்லைங்கிற, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் என்னை பேஷண்ட் ஆகுற நீ அப்படி தான் பேசுவார் அவர் ஒரு அப்படின்னு சொன்னார். சமுத்திரகனியன் ஓடி கட்டி பிடிச்சிக்கிட்டாரு, எப்படி ஒரு ஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு.
இப்போ அந்த ஷாட்டுக்கு அப்புறம் சமுத்திரக்கனியனோட எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ஷாட்டு பண்ணணும்டா, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு உயிருள்ள ஒரு ஷாட் பண்ணணும்டா அப்படின்னு அவர் கேட்பார். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஷாட் அந்த ஸ்க்ரீனில் வந்த விதம். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க மாஸ்டர், எனக்கு அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இது எப்படி பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நான் பேருக்கு சொல்லலை, படம் பார்க்கும்போது தெரிஞ்சது ஓகே இது வந்து இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது அதோட ரியாலிட்டி தான் தெரியுது. இல்லை நான் சார் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு சிஜிங்கிறது ஒன்று பண்ண முடியும், ஆனால் இவ்வளோ ரியாலிட்டியாக வராது. இப்போது விஎஃப்எக்ஸ் அந்த நம்ம ஏஐல பண்ணலான்னு சொல்கிறாங்க, பண்ணலாம், பட் இவ்வளோ ரியாலிட்டியாக வராது, கொண்டு வர வைக்க முடியாது. பார்க்கச்சில அந்த எமோஷன்ஸ் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறது. இப்போது மனுஷனே இல்லாமல் நம்ம ஃபைட் எடுக்க முடியும், ஒரு ஹீரோ இல்லாமல் ஃபைட் எடுக்க முடியும், வில்லன் இல்லாமல் ஃபைட் எடுக்க முடியும், ஆனால் அதில் ஒரு உயிரோட்டம் வராது சார் எப்போவுமே. இப்போது ஹாலிவுட் படங்களே எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்க எல்லா மனிதர்களுமே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ ஹாலிவுட்டில் கூட அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. இப்போ சூப்பர்மேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரோப்பு கட்டாயி கீழே விழுந்து ரொம்ப நாள் வீல் சேரில் இருந்தது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்து உண்மையிலே இப்படி நான் எதுக்கு அவரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த எம்புரான் ஜம்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிட்டோம். அவருக்கு கன்னத்தில் சின்னதாக ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. என்னென்ன கட்டி மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு மாதமாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் கட் பண்ணிட வேண்டியதானே. ஐயோ கத்தியெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கிட்டு எதுக்கு, அதெல்லாம் வேணாம் மாஸ்டர் அப்படின்னு. போய் செக் பண்ணுங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டா இருப்பாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துருங்க, இந்த காலத்தில் நவீன உலகத்தில் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ போய் செக் பண்ணதுக்கப்புறம் யாரோ பக்கத்தில் உள்ளவங்க அந்த பொருளை கிளப்பிடுவாங்களே, கேன்சராக இருக்கும்பா அப்படி இப்படின்னு. உடனே வந்து சின்ன குழந்தை மாதிரி தேம்பி அழுதார் வீட்டில் இருந்து என்கிட்ட. நான் வந்து இப்படிலாம் போகக்கூடாது மாஸ்டர், நான் வந்து என் செய்கிற தொழிலில் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போயிடணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அது எப்படி சொல்கிறது, ஒரு மனுஷன் ஒரு போர் வீரர் மாதிரி தான் அவர் என்கிட்ட சொன்னது. நான் அந்த மாதிரி நோய் படுக்கையெல்லாம் படுத்து போகக்கூடாது மாஸ்டர், போனால் நான் தொழில் பண்ணும்போது தான் நான் போகணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அவருக்கு எந்த அளவுக்கு அவர் எந்த லெவல் தொழிலை நேசிச்சிருக்காருன்னு சொல்றாரு. ஏன்னா சும்மா பணத்துக்காக பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வேற சார். அதை மீறி அந்த தொழிலில் தான் நான் சொன்னேன், ஒரு சின்ன பையன் மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்து பைக்கை தொடச்சிக்கிட்டே ஒரு ஸ்டண்ட் யூனியனை உத்து பார்த்துக்கிட்டு இருந்துருக்கான் பாருங்க. நான் அந்த ஸ்டண்ட் யூனியனில் வரணும், எவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ சாதனை பண்ணுறாங்க அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவன் அந்த சோல் அவ்வளோ ரசிச்சிருக்கு. சினிமாவில் வந்து நான் பண்ணணும், ஜம்ப் பண்ணணும், கண்டிப்பாக அவருடைய ஃபுல்ஃபில் ஆகிட்டு இருக்காரு. நான் அதுதான் சொல்லுவேன், எவ்வளவோ சாதனைகள் சாதிச்சு முடிச்சிட்டார், ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைங்க. திரும்பவும் நான் அதுதான் சொல்கிறேன், அதுக்கு அந்த அந்த ராஜண்ணனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இப்போ ஒரு பக்கம் வந்து இவர் வந்து இப்போ தவறி இருக்கிறாருன்னு ஒரு விஷயம் மாஸ்டர். எங்கே பார்த்தாலும் பாரஞ்சித் சாரை வந்து டைரக்டரை போய் ப்ளேம் பண்ணுறாங்க. ஒருத்தரை சார்ந்தே வந்து இப்போ அவங்க வந்து சரியாக பார்த்துக்கல, அந்த இடத்துல வந்து சரியாக வந்து சேஃப்டி பண்ணலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சேஃப்டி பண்ணாமல் எப்படி? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 800க்கு மேலே வந்து ஒரு பண்ணவர் சேஃப்டி இல்லாமல் எப்படி பண்ணியிருப்பாரு? அது எப்படி ஈஸியாக வந்து பார்க்காமே வந்து சொல்லிடுறாங்கன்றது ஒரு பக்கம் ஒரு கேள்வியாக இருக்கு மாஸ்டர். இல்லை சார், அவங்கள பற்றிலாம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா சைட்ல இருந்து அவங்களுடைய ஆதங்கத்தில் அவங்க பேசுகிறாங்க. இப்போ ஆதங்கத்தில் ஒன்று பேசுறது தான், வேற என்ன இருக்குது? நம்ம அவங்கள கோச்சிக்கிறதுல என்ன இருக்குது? அவங்க ஒரு ஆதங்கம், என்ன இப்படி ஒரு உயிர் போயிடுச்சு, அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு பின்னாடி குழந்தைகள் இருக்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஆதங்கத்தில் பேசுகிறது தான், வேற ஒன்று. பட் கண்டிப்பாக சேஃப்டி பார்க்காம இல்லைங்க. நான் இப்போ உள்ள நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபீல்டு இருந்ததெல்லாம் மாறிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக. இப்போ ஹாலிவுட்டில் என்ன சேஃப்டி கொடுக்குறோமோ அந்த லெவலுக்கு ஈக்குவலாக நம்மளும் சேஃப்டி கொடுக்குறோம். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் கொடுக்குறோம், இன்ஷூர் பண்ணி இப்போ படம் பார்த்தீங்கன்னா இன்ஷூர் பண்ண, அப்புறம் செக்யூரிட்டிக்காக நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக நம்மளுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஆம்புலன்ஸு கூட இருக்கும், டாக்டர்ஸ் கூட இருப்பாங்க. இப்போ எல்லாமே வச்சுக்கிட்டு தான் பண்ணுறது, ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வச்சுக்கிட்டு தான் பண்ணுறோம், எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வச்சுட்டு தான் பண்ணுறோம். சேஃப்டிங்கிறது இல்லைங்க, சேஃப்டி எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அது இல்லைன்னா என்ன ஆகும், வண்டி ஸ்கியூஸ் ஆயிரும் இல்லைங்களா? சில பேர் சொல்கிறாங்க பைப்பு சின்ன பைப்பு அப்படின்னு சொன்னாங்க, பட்
நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ, அதனால சொல்றேன் உங்களுக்கு அந்த வீடியோ லீக் ஆயிடுச்சு. கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. உள்ள எடுக்கும்போது அவர் முழுசா தானே இருக்கிறார். ஏன்னா ஒரு பைப்பெல்லாம் வெல்டி, அந்த கேஜ்னு ஒன்று சொல்லுவோம், நம்ம வண்டிக்குள்ள ஒரு கேஜ் பண்ணும். இந்த கேஜ் வந்து வண்டி நொறுங்காம இருக்கிறதுக்கு அந்த கேஜ் எல்லாம் கிளாரிட்டியா இருக்கு. அதான் சொல்றேன் சார், இது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியல. எனக்கு ஏன்னா நான் அவர் கூட இருந்து வளர்ந்துருக்கிறேன், கூட பார்த்துருக்கிறேன். ஒவ்வொரு ஷாட்டையும் அவ்வளோ ரசிச்சு பண்ணுவாரு, அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுவாரு, அவ்வளோ சேஃப்டி பார்ப்பாரு. இவர் இல்லாம இவர் பக்கத்துல இன்னொருத்தங்க ஜம்ப் பண்றாங்களோ அவங்களுக்கும் சேஃப்டி பார்ப்பாரு. மெஷர்மெண்ட் கிளாரிட்டியா மெஷர்மெண்ட் பண்ணுவார். நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா ஜம்ப்ல உள்ள ரிஸ்க் 100%, இதுல வெறும் 10% தான் இருக்கு நான் பார்த்த லெவலுக்கு. இப்போ பண்ணது பெரிய விஷயம் அவ்வளோ இல்ல, கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் விட ஜாஸ்தி பண்ணியிருக்காரு. ஓகே, ரிஸ்க். இன்னொன்று வந்து இப்போ ரஞ்சித் சார் தான் பண்ணார் இல்லை சார், அவங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் வேணும்னு பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க, மெஷின் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லை நான் சூப்பராக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தெரியும் அவர் மென்டாலிட்டி என்னன்னா ரொம்ப நல்லா பண்ணணும், அந்த படத்துக்கு ரொம்ப நல்லது வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல. ஸோ இதில் ப்ளேம் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கே நம்ம நிறைய நேரத்தில் சொல்கிறோம், ஹெல்மெட்டு போட்டு போங்க, சேஃப்டி பார்த்து வாங்க அப்படின்னு. ரோடை கிராஸ் பண்ணும்போது செல்ஃபோன் பேசிக்கிட்டு வராங்கன்னு சொல்கிறோம். யதார்த்தமாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துறது இல்லையா, எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது, அந்த மாதிரி ஆக்சிடென்டல் தான் இது. பட் இது என்ன நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரியல. இத்தனைக்கும் அவருக்கு சேஃப்டி இல்லாமல் இருந்திருந்துன்னா அடிபட்டிருக்கணும், கை கால் நொறுங்கி இருக்கணும், நோஸ் ப்ளீடிங் இருந்திருக்கணும், ஒன்றுமே இல்லை. அதான் சொல்லணும், எனக்கு பார்த்த உடனே எனக்கு பேச்சு வரல, என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அதுக்கு தெரியல. ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. இல்லைம்மா சார், இப்போ வந்து ஸ்டண்ட்டு கலைஞர் ஒரு பக்கம் வந்து இப்போ கார் ஜம்ப் ஒன்று பண்ணுறாங்க, இல்லைனா எதுவும் முக்கியமான ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால், இந்த பக்கம் டேரக்டராக இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கிற டீம் க்ரூவாக இருக்கட்டும், பயிற்சியாளர், அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா நாங்கள் வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு வந்து திக்குன்னு இருக்குது, இதைத்தான் நாங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்து ஜாலியாக நாங்கள் கை தட்டுறோமா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதான் சார், நீங்கள் அந்த கை தட்டுற விஷயம் அது எடுக்கிறப்ப நீங்கள் அங்கே இருக்கணும். அந்த ஒரு கார் ஜம்ப் எடுக்கிற அன்னைக்கு எடுக்க தூண்டுற மனநிலைமையில நம்ம இருப்போம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஜம்பனை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களும் எவ்வளோ பதட்டமாக இருக்கணும். அன்னைக்கு வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் நீங்கள் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜம்பனை சொல்லிட்டோம். நம்ம ஜம்ப் பண்ணும்போது, நம்ம ஓடி விளையாடும்போது, நம்ம கபடி விளையாடும்போது, நம்ம குதிக்கிறப்போ, நம்ம ஹை ஜம்ப் பண்ணுறப்போ, லாங் ஜம்ப் பண்ணுறப்போ நம்மளுக்கு பயமே இருக்காது. ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் அதை செய்யும்போது பாத்திரா விழுந்துடாதன்னு நம்ம இந்த மாதிரி தான் அங்கே நிலமரம் இருக்கும். ஒரு டைரக்டரோட மனநிலைமையும் சரி, அங்கே இருக்கிற கேமராமேன், ஃபைட் மாஸ்டர்ஸ், கூட இருக்கிற சக நண்பர்கள் எல்லாரோட மனநிலையும் ஒரு இறுக்கமாக இருக்கும். இதை வச்சு நான் ஒரு ஸ்கிரிப்டே எழுதியிருக்கிறேன். அது டைரக்டர் ராம்கிட்ட சொன்னப்போ, ராம் சார் சூப்பராக இருக்குது அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஒரு மனநிலைகள் பற்றி சொல்லக்கூடிய ஒரு படம் அது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மனநிலைகள் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அது சாதாரணமாலாம் இருக்காது. சொல்கிறாங்களே ஈஸியாக ஜம்ப் பண்ண வச்சுட்டு ஓரமாக உட்காந்துருவாங்க, அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்க. எதுக்கு இப்படி ஒரு பதட்டப்பட்ட வேலையை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், இந்த வேலையை நேசிக்கிறதுனால தானே அது செய்கிறோம். ஏல பண்ணுறோம், டிஏல பண்ணுறோம். இதுக்கான ஒரு பட்ஜெட்டு பெருசு, டைமிங் நல்லா வராது, பார்க்கச்சில்ல எமோஷன், என்ன துப்பிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் என்ன என்னப்பா இது சும்மா எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதில் பெர்ஃபெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாக ஜம்ப் பண்ணுறவங்களை காட்டிலும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் இருப்பாங்க சார். இப்போ நான் அதான் சொன்னேன்ல, அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அந்த விஷயத்தில். இல்லைன்னா எனக்கு எங்கேருந்தோ விஜய் நான் ஃபோன் பண்ணி என்ன நண்பா என்னாச்சு அப்படின்னு கேட்குறது எப்படி. இப்போ சூர்யா சார்லாம் ஃபோன் பண்ணி, சூர்யா சார் அவங்க மேனேஜர்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுனாங்க. இப்போ பேசுகிறப்ப இது எப்படி நடந்துச்சு என்னது ஏன் சொல்கிறேன்னா சார், எல்லாருமே அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் சார், வேறு ஷூட்டிங்கில் இருந்தாலும் இதை கவனிக்கல அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த பதட்டம் இருக்கும். இப்போ அந்த குடும்பம் இதை எப்படி சார், நான் அது அவங்க எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது, அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமே மாஸ்டர். ஏன்னா இத்தனை ஸ்டண்ட்டை அவங்களும் அந்த கதையை கேட்டிருப்பாங்க, நான் இது பண்ணேன், நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இத்தனை நீங்கள் சொன்ன மாதிரி 800 கவுண்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க பயம். ஆமாம், கண்டிப்பாக அது வந்து அந்த துயரம் வந்து தாங்க முடியாது. வீட்டில் ஒரு தலைவன், அவன் ஒருத்தன் தான் வந்து ஏர்னிங், அந்த தலைவன் லாஸ் பண்ணுறப்போ அது கண்டிப்பாக தாங்க முடியாது. பட் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் பார்த்தப்போ பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்போது நடிகர்கள்லாம் டக்குனு குடும்பத்தில் அப்படி விட்டுற மாட்டாங்க. இப்போல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது. என்ன இருந்தாலும் அந்த இழப்பு பெருசுங்க. ஓகேங்களா? இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது,
ஓகே. யூனியன்லேருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ம், ம். இப்போது ஆக்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன சப்போர்ட் பண்ணாலும் அந்த இழப்பு தானுங்க. ஸோ அந்த இழப்பை வந்து கண்டிப்பாக ஈடு பண்ண முடியாது, அது நம்மளுக்கு தெரியும். பட் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டிப்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும், கண்டிப்பாக வேண்டிக்கணும். மாஸ்டர், நீங்கள் உங்களுடைய இத்தனை படங்கள் பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். நீங்கள் சந்தித்த மோசமானன்னு சொல்லலாம், இல்லைனா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டண்ட்டுனா எதை மாஸ்டர் சொல்லுவீங்க நீங்கள்? நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் சார். நமக்கு அந்நியன் நீங்கள் சொல்லுவீங்க. பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த படத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டண்ட்டை நம்ம திருப்பி பண்ண முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கவே முடியாத ஒரு விஷயங்கள். ஸோ எப்போவுமே திருப்பி பண்ணும்போது ஒரு எப்போவுமே நம்ம ரெகுலர் வேலை கிடையாதுங்க. எவ்ரி டே நம்ம சேஃப்டியாக இருக்க வேண்டிய நம்மளோட க்ரூஸ் வந்து இருக்கிறாங்க, இந்த ஸ்டண்ட் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் பீப்புள்ஸை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும், ஹீரோ எப்படி பாதுகாக்கணும், இதுதான் டெய்லி ஒர்க்கு தான். எவ்ரிடே நம்மளுக்கு அந்த மூமெண்ட் தான். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ரிஸ்க்கு தான், எவ்ரிடே ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறோங்கிறது எவ்ரிடே இருந்துக்கிட்டு இருக்கும், எல்லா படத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்கும். சில படங்கள் அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு வாட்டர் ஃபைட்டோ, ஒரு ஃபயர் ஃபைட்டோ, ஒரு ட்ரெயின் ஃபைட்டு, ஒரு கார், இந்த மாதிரி கார் விஷயங்கள்லாம் நம்மளால் நம்ம கைக்குள்ளே வைக்க முடியாது. சம்டைம்ஸ் அதை மீறி போயிடும், சம்டைம்ஸ் பிரேக் பிடிக்காமல் போயிடும், வாட்டரில் என்ன நடக்கும் தெரியாது, திடீர்னு கரண்ட் மாறிடும். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் ஆக்சிடென்ட்லேயும் நடக்குது. பட் மேக்ஸிமம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்துருச்சா மாஸ்டர்? வந்துருச்சுங்க. அதாவது இந்த இன்சூரன்ஸை முதல்ல தொடங்கி வச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சூர்யா சார் தான். ஓ, சூர்யா. ஆமாம், ஸ்டண்ட் யூனியனில் உள்ள அத்தனை மெம்பர்களுக்கும் அவர் தான் இன்சூர் பண்ணார். ஒரு 7-8 வருஷமாக கண்டினியூ அவர் தான் வந்து இன்சூர் பண்ணி கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து யூனியனுக்கே ஒரு இன்கம் இருக்குது, அந்த யூனியனில் வர இன்கம் வச்சே நம்மளே அந்த இன்சூரை இது பண்ணிக்கலாம்னு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது. ஸோ எல்லாருக்குமே இன்சூர் இருக்கும். அந்த ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் இப்போ இன்சூரன்ஸ் இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோம். யூனியன்கிறது அந்த லெவலுக்கு ஒரு சேஃப்டி செக்யூர் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாஸ்டர், நம்ம இப்போ ஒரு இந்த ஸ்டண்ட்டு பேஸ்டான சில விஷயங்கள் நடக்கிறதுனால இப்போ கேட்குறேன் மாஸ்டர். சினிமா பற்றி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சில படங்களை பற்றி இப்போ நீங்கள் சொல்லும் போது சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, அது ஈஸியாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூவாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த படங்களை வந்து ஐ மீன் பைரஸில் எடுத்து பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இப்போ நீங்கள் சொல்லும் போது ரொம்ப ஹர்ட் ஆகுது எனக்கு. என்னடா அது இப்படியா இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற ஒரு இடத்துக்காக நம்ம இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மாஸ்டர். அதை நீங்கள் ஒரு கிரியேட்டராக எஃபர்ட் போடுற இடத்துல இருந்து நீங்கள் அதை என்ன அது என்னென்னாச்சுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, பழமொழி தான் அதுக்கு. திருடனா பார்த்து திருந்தனா திருட்ட ஒழிக்க முடியாது, அதுதான் நம்ம. பட் என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்களேன், பைரசி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் படங்கள் நல்லா ஓடிக்கிட்டே தான் இருக்குது, மக்களிடத்துல வந்து போய் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த உண்மைக்கு எப்போவுமே வேல்யூ உண்டுங்க. அந்த உண்மை வந்து தன்னை தானே காப்பாற்றிக்கும், அந்த ஒரிஜினாலிட்டிக்கு. பட் என்னென்னா இன்னொருத்தங்களுடைய வந்து சுரண்டாமல் இருக்கணுமே, இன்னொருத்தவங்க உழைக்கிறாங்க, அதை சுரண்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியணும். அதை போய் நம்ம சுரண்டிக்கிட்டு இருக்கோமே, அதை போய் நம்ம குற்றங்குறைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். குற்றங்குறைகள் சொல்கிறது வந்து நான் சொல்கிறது படத்தை பற்றி சொல்ல வரல, படத்தை பற்றி அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் என்னென்னா ஒருத்தருடைய வியாபாரத்தை வந்து கீழே இழுத்து போடுற லெவலுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது. இப்போ கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, அந்த ப்ராஜெக்ட் வந்து மற்றவங்களெல்லாம் போய் கெடுக்கணும் அப்படின்னு இந்த தாட்டில் எந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்காது, எந்த பிஸ்னஸுமே இருக்காது. எல்லா பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதை செய்யணும், அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்கும், எல்லா பிஸ்னஸுமே இல்லைங்களா. ஸோ இதை இன்னொருத்தங்க வந்து அதை இப்படி கேவலமான பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி இழுத்து போடுறதை விட்டுட்டு அதை எப்படி நடுநிலைமையாக பார்த்து, இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா இழுத்து போட நெகட்டிவிட்டியோட பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பாசிட்டிவோட பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பேலன்சிங் இருந்துக்கிட்டு இருக்குல்ல. ஸோ நீங்கள் நெகட்டிவிட்டி பேசியே நிறைய படங்கள் ஓடி இருக்கேன். ஆமாம், அது இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் அது ஓகே, ஒரு 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 தொழில்னு வரும்போது அது பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, நெகட்டிவாகவும் பேசுவாங்க. பட் இதெல்லாம் சேர்ந்து தானே வாழ்க்கை. மாஸ்டர், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தொடரும் பற்றி கேட்கணும் மாஸ்டர். அதில் வந்து பண்ண ஸ்டண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மாஸ்டர்? அடுத்தடுத்து மோகன்லால் சார் கூட. ஆமாம், மோகன்லால் சாரோட ரெகுலர் படங்கள் நிறைய கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த தொடர் படத்தினுடைய கதையோட்டமே அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கதையோட்டமே அதை அப்படி கொண்டு போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பெரும்பாலும் சொன்னீங்கன்னா வெறும் ஸ்டண்ட்டை மட்டும் பார்த்தா பெருசாக தெரியாது. ஆனால் அந்த கதையோட்டமே அப்படி போனதுனால அந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்ஸ் மேலோங்கி நின்றுச்சு. இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா லூசிஃபர்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கதையோட்டம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனுடைய ஒரு மேலே தூக்கிட்டு போச்சு.
ஸோ என்னென்னா ஒரு ஆக்டருக்கு என்ன வருங்கிறத எடுத்து யோசிச்சுட்டு அந்த வர்றதை வந்து பெஸ்ட்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வராத போட்டு அவங்கள முயற்சி பண்ண வச்சு முடியாமல் கஷ்டப்படுத்துறதை விட்டுட்டு அவங்களுக்கு வர்றது பெஸ்ட் அப்படி பண்ணது தான் இந்த மோகன்லால் சாரோட ஃபைட்டு. அது மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய வரவேற்பு ஏற்படுத்தி போச்சு. எம்புரானில் ஒரு சீன் இருக்கும் மாஸ்டர். படம் வந்து போயிட்டுருக்கோம், மோகன்லால் சார் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்தோம்னா டக்குன்னு பார்த்தா ஒரு காட்டுக்குள்ளே அப்படி வந்து அந்த வேஷ்டியை வந்து கட்டிக்கிட்டு, அது ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த படத்துலேயே மோஸ்ட் பார்க்குற ஆடியன்ஸும் இது மட்டும் கிளாஸாக வித்தியாசமாக செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி மாஸ்டர் உருவாது? அது ஒன்றும் இல்லைங்க, என் டைரக்டரோட எழுத்து தான். என்னென்னா லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலு தூக்கி ஒரு நம்ம ஜான் விஜய் போலீஸ் ஆஃபீஸர் கழுத்துல வைக்கிறது ஒரு சீன் இருக்கும். அது வந்து மாஸ் சீன். அது சீனாவே கன்வே பண்ணுறேன். அது டேரக்டர் தான் ஷூட் பண்ணுது, பிருத்திவிராஜ் சார் அந்த மாதிரி ஒரு மாஸாக ஷூட் பண்ணுவாங்க எப்போவுமே. இப்போ இதுலேயும் அந்த மாதிரி அவர் சீன் அந்த மாதிரி எழுதி நான் கேட்டேன். அந்த சீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கூஸ் பம்ப் வந்துச்சு. பா சார் எப்படி சார் இந்த சீன் இப்படி ஒரு சீனை யோசிச்சிங்க? திடீர்னு பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு மின்னல் பட்டு ஒரு மரம் எரிஞ்சு அந்த மரம் எரியிற நிழல் அப்படின்னா தெரியல மாஸ்டர், நான் ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படி பட் அந்த 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 விஷுவல் தான் அதில் ப்ளஸ்ஸு. நம்ம ஃபைட் என்ன பண்ணாலும் அந்த விஷுவல் அவங்க எழுதுனாங்க இல்லையா, அதுதான் பெஸ்ட்டு சீன்ஸ். ஸோ இந்த மாதிரி எழுத்து தாங்க இம்பார்ட்டண்ட். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே நம்ம ஒரு ஒரு படம் ஃபைட் பண்ணுறோமோ இல்லை சாங் பண்ணுறோமோ பார்த்தீங்கன்னா அது எழுத்து தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றிகள் மாஸ்டர். மோகன்ராஜ் அவர்களை பற்றி இந்த இன்சிடென்ட் பற்றி நிறைய பேர் பல விதத்தில் பேசியிருந்தாலும் நீங்கள் சொன்ன விஷயம், அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து பேசுகிறனால அது வந்து சரியான இடத்துக்கு சரியான முறையில் போய் சேரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து நம்புகிறேன். சந்தியாடின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு குடும்பத்துக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஆதரவாக இருப்பாங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.